அழகு இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லப்பட்ட 16 செல்வங்களையான பாட்டி மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசி பெற்று ஆதியினோடு இரும் அருவம் உருவம் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பம் துன்பமின்றி வேதங்கலனை பிரணவருடைய பரமேஸ்வரனை கண்டு வணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியை கண்டு வணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே வந்து தோன்றி விந்துவிலே சதாசுவன் தோன்றி சதாசுவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிறகு தோன்றி பிறகிலே பிரமா தோன்றி பிரமாவிலே ஆகயம் தோன்றி ஆகயத்திலே தேவ தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிரதி தோன்றி பிரதிவிலே அன்னம் தோன்றி அன்னத்திலிருந்து நடன பட்சிகள் தோன்றி இப்படி படைக்கும் தொலை கவனிக்கும் என் தந்தியாகிப்பட்ட பிரம்மதேவன் முதலே தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனத்மான் சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடுபடல் என்ற காரணத்திற்காக மறுபடியும் நார்தன் தக்கன் வஜஸ்டன் பிறகு இருது புலவர் புலஸ்தீர் ஆங்கிரஸ் அத்திரி மரிசின் சொல்லப்பட்டு 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நார்தனாகப்பட்ட நான் மட்டும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடுபடல் என்ற காரணத்திற்காக கீழ்சாதில் பிறப்பாயாக கந்தர்வனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு ஆளனேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என சிரசானது 1008 சுக்குரா வெடித்துள் என்பது என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவனான். அதனால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக நிச்சயமாக முக்கியமாக கட்டாயமாக கலகம் தோன்றுதோல் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னவனை முதல்வனை மூத்த கணபதியை அல்லல்வோம் வல்வினைவோம் மண்ணை வெற்றி வந்த தொலைவோம் போகா துயிரம்போம் நல்ல குணமதிக மாமரகனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதா கால் பாலும் திரிதேனும் பாகும் பருப்பு வீரான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமூத்து துமணியே நீ நமக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று அந்த கணபதியின் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி யாம் கழகத்தை தூங்குவோம். நாராயணா. கணநாதன் புகழ் பாடும் கீதம்
அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நலிந்தினி வெள்ளையம்மாள் என்று சொல்லக்கூடிய என் தாயின் பாதத்தை வணங்கிய போதும் விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி அனாசக்தியில் என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியின் பாதத்தை வணங்கிய பிறகுதான் யாம் கழகம் நன்மையிலேயே முடியும் என்பதற்காக முதலில் தோன்றியவள் ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தியான முத்துமாரியம்மனை வணங்கிய பிறகு யாம் கழகத்தை தூங்குவோம். நாராயண சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண்பேளரு தாளேலோ வேப்பிளே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் கேட்டு நீ கண்பேளரு தாளேலோ சந்தன
அப்பேற்பட்ட இடம். இங்கே கழக பிரியரா அடிக்கும் செந்தில் குமரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டிய விழா கமிட்டியர்களுக்கும் ஊரார்களுக்கும் என சார்பாக நான் சார்ந்திருக்கின்ற கலைக்குழு இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு, ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் மூன்றும் தேவை. உண்ண இருக்க இருப்பிடம் இல்லாமல் ஒரு ஆண்டு காலம் ஒரு மனிதனால் உயிர் வாழ்ந்து விடலாம். உண்ண உணவில்லாமல் 3 நாட்கள் ஒரு மனிதனால் உயிர் வாழ்ந்து விடலாம். ஆனால் உடுத்த ஆடை இல்லாமல் ஒரு மனிதனால் மானத்தை இழந்து ஒரு நொடிப்படிதோட மனிதனால் உயிர் வாழ இயலாது என்பதற்காக ஆடை உடுத்தி அழகு பார்த்த விழா கமிட்டியார்களுக்கும் ஊரார்களுக்கும் என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு கதைப்பணியை துவங்குகிறேன். நாராயணா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலின்னு சொல்லக்கூடிய ஐவகை நிலமான குறிஞ்சி நிலமான வேள்விமலை சாரல். அப்பேற்பட்ட இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இந்த வேள்விமலை சாரலும் வந்துவிட்ட காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது யாம் கழகத்திற்கு வெளியிடைக்க எங்காவது ஒரு ஒளி, ஒரு சப்தம், ஒரு நாதம் எழும்புகிறதா என்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நாராயணா ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, கிங்கினி, சிலம்பு, மணி, சங்கம், யாழ், வேகுழல், பேரி, மத்தளம், குயிலின் குரல் சொல்லக்கூடிய தசநாதங்களிலிருந்து இசைக்கின்ற இசை காட்டி இனிமை பொருந்திய பெண்மகளாக இருக்கின்றாள். குயில் கூட இந்த பெண்மகளிடம் தான் குரலை கொடையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிக்குமாவே நிலைக்குமா நெஞ்சோ மனம் பெறுமோ வாழ்வே இவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவள் சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவள் சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பரிகிட தலை குனிவாள்
கண்களின் நீளம் வரைந்தவளோ அது கடலில் கொண்டே கரைப்பவளோ கண்களின் நீளம் வரைந்தவளோ அது கடலில் கொண்டே கரைப்பவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவன் சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவன் சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை வெள்ளை கிளை உடுத்து வெள்ளை பிடி மூண்டு கவனதான் எடுத்து காணப்புறை புலவோட்டி ஆளோளம் சோ என்று ஆயலொட்டுக் கொண்டிருக்கின்றாள். இவள்தான் குறமாத வள்ளியாக இருக்க வேண்டும் என்றால் கண்டு கேட்டு உண்டு உயிர் துற்றறியும் ஐம்புலனும் ஒரு சேர ஒரே நேரத்தில் சுண்டி இழுக்கின்ற பெண்மகளின் குரலை எப்படி என்றால் இந்த குரலுக்கு சொந்தமான இவள் உருவமும் அதற்கேற்ற பருவம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எம்மெல்லாம் எங்கோ எழுதி செல்வது போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட அந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டத்தின் காரணமாக எந்த இடத்திலும் பெருமை சேர்க்க வேண்டும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னைனா அம்மா தாய், பெத்த தாய் வளர்ப்பிலே ஒரு குழந்தை நல்ல குழந்தையா வளரணும் அப்படின்னு நீங்க சொல்றியா? ஆமா, நீங்க மட்டுமா எல்லாருமே சொல்றாங்களா? எல்லாரும் அதான் சாமி சொல்றாங்க. அம்மா வளர்ப்பிலே ஒரு குழந்தை நல்ல குழந்தையா வளரணும். ஆமா. அப்பா அப்ப வீட்டுக்கு போறது இல்லையா? என்ன இப்படி கேக்குறிய? அப்பா வீட்டுக்கு போகாம இருக்க முடியுமா? அப்ப அப்பாவுக்கும் அது சொந்தமாகுமே அப்படின்னு தானே நினைக்கணும். ஆமா. இந்த பூமியிலே நம்மளை பெத்து கொடுக்கும் பொழுது தாய் ஒரு குடம் உடைத்தால் மட்டுமே நாம் பூமியில பிறக்க முடியும். என்ன குடம்? கேளுங்க நல்லா. பனிக்குடம்னு ஒன்று உடைஞ்சாதான் பிள்ளை பிறக்கும். பனிக்குடம் ஒன்றை உடைத்து இந்த பூமிக்கு என்னை பெத்து கொடுத்த தாயே, உனக்கு நான் இறுதியிலே மண்பானையில தண்ணீர் குடம் உடைக்கிறேன். பெத்த மகன் பானையில தண்ணீரை வச்சு 3 சுத்தி சுத்தி வந்து 3 ஓட்டை போட்டு உடைப்பதற்கான காரணம் அந்த அடிப்படையிலே தாய் கருவறையில் சுமக்கும் பொழுதே ஒரு குழந்தையை நல்ல குழந்தையாக சுமக்கணும். அப்படின்னா நல்ல பேச்சையே பேசணும், நல்ல சிந்தனையே உருவாகணும், நல்ல உணவையே உட்கொள்ளணும். அப்பதான் உள்ள வளர்ற குழந்தையும் நல்ல குழந்தையா வளரும் என்பதற்காகத்தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை அப்படின்னா தாயின் வளர்ப்பினிலே அப்படின்னு. தாய்க்கும் சேய்க்கும் மிகப்பெரிய உள்ள உறவுன்னா அது என்ன உறவு? அண்ணே அக்கா, அது எனக்கா உறவு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? பெரிய உறவு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? தொப்புள் குடி உறவு அப்படி சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு உறவுனா தொப்புள் கொடி உறவு. அந்த தொப்புள் கொடி மூலமாகவே இது அனைத்துமே தாயிடமிருந்து குழந்தைக்கு செல்லும். இந்த பூமியிலே பிறந்த பிறகு தாய் அந்த தொப்புள் கொடி உறவை அறுத்தெடுப்பாள். அதற்கப்புறம் தன்னிச்சையாக அந்த குழந்தை செயல்படும். அப்ப மிகப்பெரிய ஒரு உறவுனா தொப்புள் கொடி உறவு. அந்த அடிப்படையிலே இந்த பெண்மகளை யாம் புதுசுல கொஞ்சம் வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமடலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமடலே. உன்னை தழுவாமலே மனம் நழுவாதடி, மனம் பொறுக்காதடி மயிலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே. சேர்த்து வச்ச முத்தம் சாரம் இருக்கு நட்சத்திரம் சிந்துதாரி நீ சீர்த்தான் நீ வந்திருக்கும் செம்பவள இதழ் இருந்தான். சேர்த்து வச்ச முத்தம் சாரம் இருக்கு நட்சத்திரம் சிந்துதாரி நீ சீர்த்தான் நீ வந்திருக்கும் செம்பவள இதழ் இருந்தான். ஆரம்ப சொந்தம் இங்கு தொடலாமா, ஆரம்ப சொந்தம் இங்கு வரலாமா, ஆனந்த சொந்தம் இங்கு தொடலாமா, ஆனந்த சொந்தம் இங்கு வரலாமா. ஆர்மீதிலே ஒரு பூங்கோள வேண்டும் ஊர்கோள வரலாமா. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே.
செந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே தாமணி குயிலே வணக்கம் போது செந்தாழ பூமடலே. ஆஹா, அங்காரம் உள்ளடக்கி ஐம்பொருளும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பாடிய சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த வேள்விமலை சாரல். அப்பேற்பட்ட இடத்தில் என்ன செய்கிறான் இந்த பெண்மகள் எதற்காக இங்கு வந்தாள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது அருமையான ஒரு ஒளிபெருக்கி பாசம் அருமையானார். இந்த பகுதி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பகுதிக்கெல்லாம் மிகப்பெரிய இந்த ஏரியாவுக்கு வந்தாவே மலரா மைக் செட் அப்படின்னு கேட்டுட்டு வரக்கூடிய தாய்க்கு குழந்தை சோறு ஊட்டுவது போல் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அருமையான முறையில் பாசம் மலர். அந்த பாசத்தின் காரணமாக தாய்க்கு குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுனா எவ்வளோ பாசமாக ஊட்டுவாங்க. அது மாதிரி எந்த நிறைகுறையுமே இருக்கக்கூடாது. பாருங்கள், எல்லா நேற்று போன இடத்துலலாம் உரிமையாளர் மைக் செட்டோட உரிமையாளர் வந்து பசங்களை வேலை பார்க்குறவங்களை உட்கார வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, கடமை முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் தானே இருந்து அதை கையாளணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மலர் ஆடியோஸ் அருமை அன்னார் உரிமையாளர் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்னார் அவர்கள் சின்னையா அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நம்மார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா பாட பாட ராகம் மூட மூட ரோகம், பாடிக்கிட்டே இருந்தால் ராகம் வரும். ஒரு காயம் ஏற்பட்டால் அதை கட்டி கட்டி வச்சோம்னா ரோகம் சொல்லக்கூடிய காயம் பெருசாக வரும். எந்த விஷயத்தையும் ஒரு இடத்துல தெரியப்படுத்தணும்னா எல்லா இடத்திற்கும் ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும். ஒரு மனிதனால் பிறந்து விட்டால் இந்த பூமியிலே வாழும் வரை என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறதா இருக்கணும். பிறப்பு ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். ஆமா, அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையாக ஏன்னா 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அது பெற்றவங்களுக்கு சொந்தமாகுமா? ஆகவே பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுக்க முடியுமா? நம்ம அடுத்த வீட்டுக்கு தான் சொந்தம். அது யார் வீட்டுக்கு? அடுத்த வீட்டுக்கு, பக்கத்து வீட்டில். அப்படி இல்லை சாமி, கட்டி கொடுக்குற வீட்டுக்கு. இன்னொருத்த கட்டி கொடுக்குற வீட்டுக்கு சொந்தம் பொம்பளை பிள்ளைய. 10 பொம்பளை பிள்ளை பார்த்தாலும் ஏன் பிள்ளாடான்னு நான் வச்சுக்க முடியாது, அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும். ஆமா, ஒத்த ஆம்பளை பிள்ளை பார்த்தாலும் யாருக்கு சொந்தம்? தாய் தகப்பனுக்கு தான் சொந்தம். பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் சொந்தம். அதனாலதான் ஆண்கள் அனைவருமே அரை நான் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அருணா கொடி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம், வேட்டி கலண்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு. கேட்டுக்கிட்டே இல்லை கதைய, எல்லாரும் அப்படி தான் போட்டிருக்காங்க. வேட்டி விழுகாம இருக்க, கையில் விழுகாம இருக்க, அருணா கொடி போட்டிருக்கியா? ஆமா, வேற எதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல விஷயமா தாப்பா, புராணத்தில் இடம் பெற்றிருக்காது. நீங்க சொல்லுங்க சாமி, எங்களுக்கு தெரியல. இந்த பூமியிலே ஆணாக பிறந்து விட்டால் கருவறைக்கு உள்ளே சாதாரணம் இல்ல, எண்ணெயை மட்டும் சுமக்கல, ஒரு குடத்தையும் சேர்த்து சுமந்து அதை உடைத்து இந்த பூமிக்கு வெளியில கொடுத்த, உள்ளே இருக்கும் பொழுது அனைத்தையுமே எனக்கு கொடுத்து என்னை வளர்த்த, கருவறையில வளர்த்த தாயே, கருவறையில தொப்புள் கொடி உறவோடு நீ வளர்த்தாய் என்னை. இந்த பூமியிலே என்னை பிறக்க விட்டு நடமாட விட்டு வளர வைக்கிறாய். இந்த பூமியிலே நான் நடமாடும் பொழுது கருவறைக்கு வெளியிலே உந்தி கமலத்திலே 300 நாள் 10 மாசம் சுமந்த தாயும் தந்தையும் நான் இறுதி வரை அந்த தொப்புள் கொடி உறவு மாறாமல் இருக்க, அந்த கொடி உறவு மாறாமல் இருக்க நான் கருவறை நான் கொடியோடு இறுதி வரை சுமப்பேன் என்பதற்காக ஆண்கள் அனைவருமே அரை நான் கொடி அருணா கொடியோடு நாமெல்லாம் சுமக்கிறோம் என்பதற்காக இந்த பூமியிலே ஆட்டுவித்தான் அவன் ஆடுகின்றான், ஆட்டிவிட்டான் நம்மளாம் ஆடுகின்றோம். அந்த அடிப்படையிலே மேலும் ஒரு முறையாக அருணா கொடிக்கு இவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கா? நானும் புந்தன் பூரவை நாடி வந்த பறவை
எனது காணம் உன் காதில் விழவில்லையா உன் நெஞ்சை தோடவில்லையா உன்னுக்கு பூவும் பொட்டுண்டா வேணும் பின்னாக இருந்து அதை நீ பறித்தாயோ நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை தேடி வந்த உயிரே நன்றி 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 அருமையான ஒரு வாசிப்பு இந்த வாசிப்பு இருந்தால் தான் பாட முடியும் இந்த மாதிரி பாடல் எல்லாம் பாடணும்னா இது மாதிரி வாசிப்புகள் இருந்தால் தான் உங்கள் நால்வருக்கும் என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி அதற்கு மேன்மை பொருந்தி அருமை அன்னார் அவர்களுக்கு இது மாதிரி மைக் செட் இருந்தால் மட்டும்தான் பாட முடியும் இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்லாம் இருக்குது அது மாதிரி பாடலில் பாடிட்டு போயிடலாம் அப்பேற்பட்ட வாசிப்பு அப்பேற்பட்ட இந்த மைக் செட் இந்த உதவியின் காரணமாக இந்த இடத்திலே மென்மேலும் ஒரு சிறப்பை சேர்க்க வேண்டும் முன்பொரு பிறவியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 மாந்தர்கள் முருகப்பெருமானை நோக்கி தவம் இருக்க முருகப்பெருமானை நேரில் வந்து பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க முருகா அக்கா தங்கை இருவருமே உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முருகா என்று வினவிய காரணத்தின் அடிப்படையாக இப்பிறவியிலே அமிர்தவள்ளியான தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலே மணமுடித்து விட்டார் சுந்தரவள்ளியாகப்பட்டவள் சுதந்திரமாக திரைவனம் காத்து கொண்டிருக்கின்றாள் அன்னவளை திருமணம் செய்யும் காலம் பாருங்க வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கிறது வயிற்றுல நெருப்பை கட்டி வச்சிருக்கிறது சம்மா கண்டிப்பா உண்மையா இல்லையா உண்மைதான் அது அதுவும் வீட்டில் வச்சிருக்கதே சிரமம்னா அவங்க காட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சிரமம் ரொம்ப ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமமா இல்லையா இன்னைக்கு நெருப்போடே இருக்கணும் அப்ப காட்டில் வச்சிருக்க பிள்ளைய கண்ணி கழுவாம ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்மளாம் இங்கே வந்திருக்கோம் நீங்களாம் வந்திருக்கீங்களா அதுக்காக தானே எல்லாரும் யாருக்காக இன்னொருத்தருக்காக நம்மளாம் பாடுபடுறோம் அடுத்தவங்க வாழணும் அப்படின்னா அந்த மன நிறைவோடு நம்ம பாடுபடுறோம்னா உயர்ந்த இடம் இந்த இடத்துல மக்கள் மற்றவர்கள் வாழணும் அப்படின்னு நாமலாம் எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த தன்மையிலே நாம் இங்கே வாழுகிறோம் வாழும் பொழுது பெத்தவர்கள் மனம் கோணாமல் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தாலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவனாகலாம் மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை பிறக்கும் பொழுது யாரும் பார்த்ததில்லை எதையும் கொண்டு வந்ததில்லை யாரும் வந்து பார்த்து சொந்தம் சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்கோம் நமக்கு யாரும் தெரிய போறதில்லை இறக்கும் பொழுது
சொந்தங்கள் அனைத்துமே வரும், நம்மளுக்கு யாரும் தெரிய போறதில்லை. ஆனால் இருக்கும் பொழுது இருக்கிற சொந்தத்தை நாம் பயன்படுத்தாம அந்த சண்டை, இந்த சண்டை, கோழி சண்டை, கொக்கு சண்டை, வாய்க்க சண்டை, வீதி சண்டை, ஊர் சண்டை, உறவு சண்டைன்னு எத்தனையோ வேண்டிய வகையான சண்டையெல்லாம் போட்டு பிரிந்து கிடக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே தாயை பற்றி ஒரு பாடலாக பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து போத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அம்மா நான் சும்மா இல்லேடா அவ இல்லேன்னா யாரும் இல்லேடா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்டே சாமி சாமி பெத்தவளே மறந்தா அவசத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா ஆத்தாணி இல்லையினா ஆதரிக்க யாரா புதுச்சேல வாங்கி வந்தே உன்னை புதச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நான் சிரிக்கேன் எங்க போய் தேடுவனம்மா பட்டகடனே நான் சுமக்கேன் நான் கண்ட கனவுல நந்தவனை அறிஞ்சது அந்தவன நீ என்று அப்புறமா புரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனை அறிஞ்சது அந்தவன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்சே ஓம் கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்சே 5 வயசுல பெத்த மகன் தெரியாம தெரிஞ்சு உதைச்சேன் பெத்த தாய 5 வயசுல சின்ன பிள்ளையில தெரிஞ்சு உதைச்சேன் தாய்க்கு பல்லு விழுந்துச்சு ரத்தம் வந்துச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அதே மகன் 30 வயசுல தண்ணியை குடிச்சிட்டு வந்து அப்படியே தெரிஞ்சு உதைச்சேன் பெத்த தாய பல்லு விழுகல ரத்தம் வரல ஆனா பெத்தவ அழுதா அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரி கேட்டா அன்னைக்கு அதே மகன் 5 வயசுல தெரிஞ்சு உதைச்சேன் தெரியாம உதைச்சேன் ரத்தம் வந்துச்சு பல்லு விழுந்துச்சு நீ சிரிச்சுக்கிட்டே இருந்த அதே மகன் தான் இன்னைக்கு தண்ணியை குடிச்சிட்டு வந்து தெரிஞ்சே உதைக்கிறேன் ஏண்டி நீ அழுகிறேன்னு கேட்டா ரத்தம் வரல பல்லு விழுகல ஏண்டி அழுகிறேன்னு கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னா அன்னைக்கு சிறுவனாக இருந்தாலும் அந்த வயசுல அவன் எட்டி உதையும் பொழுது பல்லு விழுகிற அளவுக்கு உதஞ்சாண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு உதஞ்சான் அவன் காலில் சத்து இருந்துச்சுடி இன்னைக்கு குடிச்சு குடிச்சு என் மயங்காலில் சத்து இல்லாமல் போச்சு அதை நினைச்சு அழுகிறேன்டின்னா உதச்சது பெரிதா தெரியல என் மயங்காலில் சத்து இல்லையேன்னு நினைச்சு அழுகிறேன்னு பெத்தவ ஏங்கினா அப்பேற்பட்ட உள்ளத்திலே பெத்து எடுத்தவரா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு பித்தாச்சு இங்கு பிள்ளையின் மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வில்லாச்சு பெத்து எடுத்தவரா என்னையும் தத்து கொடுத்து புட்டா என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு பித்தாச்சு இங்கு பிள்ளையின் மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வெள்ளாச்சு எடுத்தவ என்னையும் தத்து கொடுத்து புட்டா
இங்கே நீராடே எடுத்தவரா என்னையும் கத்து கொடுத்து புட்டா கடனுக்கு என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா தலைகில மகிழெடுத்த தங்க விரல் பார்த்தீனி தலைகில எழுதி வச்ச அந்த விரல் பார்த்தீனி கிளியே வளர்த்தெடுத்தான் கேள்விகள் கேட்காதே புலியே வளர்த்தெடுத்தான் பாசமுள்ள பார்க்காதே சொல்லத்தான் வார்த்தையின்றி தாய் மனசு நோகுமங்கே சொல்லிலே வீசுகின்ற வேகுமங்கே மௌனத்தே பேசவிட்டால் ஆறிவிடும் ஜாதுமிங்கே மௌனத்தே தூதுவிட்டால் போகிவிடும் ஜாதுமிங்கே ரெண்டு கிளி இருக்கே ஒண்ணு உறவனுக்கு ரெட்ட கிளி எதுக்கு உறவனுக்கு ஊருல எங்க நாட்டுல எங்க காட்டுங்க எங்க தாய் போலே எடுத்தவதா என்னையும் கத்து கொடுத்து புட்டா கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு பித்தாச்சு இந்த பிள்ளையும் மனசு பித்தாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வெள்ளாச்சு வித்து எடுத்தவதான் என்னையும் கத்து கொடுத்து புட்டா கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா நன்றி 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 அங்காரம் உள்ளடக்கி ஐம்பதும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதை காலம் என்று பாடிய சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடத்திலே இந்த பெண்மகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமானுக்காக இந்த இடத்திலே திரைவதித்து ஆளோளம் சோ என்று ஆயிலொட்டு கொண்டிருக்கின்றார். இந்த பெண்மகளை காலம் நேரத்திலே கைப்பிடித்து கைகோர்த்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக ஏழமகே வீட்டுக்குள்ளே இளம் பிறையா வந்தவனே வாழையடி வாழையனே வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது பார்த்து புட்டா பெத்தமனும் தாங்காது கண்மணியே கண்ணுறங்குவாயே ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரி ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு உள்ளே ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு உள்ளே அவனுக்கு என்ன போலே நண்பேன் தோழி யாரும் உள்ளே ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேடு உள்ள அவனுக்கு என்ன போல நண்பே தோழி யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒரு தனிக்கு சொந்தமில்லை அம்மா இந்த ஓட்டை கூறி வீட்டுக்கார் சொந்தமில்லாம் இந்த ஓட்டை கூறி வீட்டுக்காரன் சொந்தமில்லா
என்னோட மீனாட்சி நீ சொன்னது என்ன ஆச்சு சாரே எழுதி வச்சு சாந்தி சுகத்திலெல்லாம் சாரே எழுதி வச்சு சாந்தி சுகத்திலெல்லாம் அடி மழை ஏடிச்சு அத்தனையும் கரைஞ்சிருச்சு அடி மழை ஏடிச்சு அத்தனையும் கரைஞ்சிருச்சு தங்களைய ஆசவச்ச இளையமனோ தங்களைய ஆசவச்ச இளையமனோ வாழ வச்சு பட்டடையே சேர்ந்திருந்த ஒரு சனோ ஆறுந்தோம் தானூரங்கே ஆறு கடல் மீனுரங்கே சீரந்தோம் தானூரங்கே திருவான தானுரங்கே நானூரங்கே வழியிலே மாணி இறைவன் நாடகத்தில் ஊமையேடினா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத ஆசையில நீ வளர்த்து ஆசையில நான் வளர்த்து அள்ளி வச்ச விடையிலே உள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் புத்தமில்லே பாவு வந்த பூக்கில்லே திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளு வக்கப்பட்டு போறவளு வண்டி மாடி எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனு பின்னே போகுதம்மா மதுரை மறிக்கொழுந்த மணலூர் மல்லிகையே மதுரை மறிக்கொழுந்த மணலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே பருத்தி எடுக்கையிலே ஒன்று பல நாளம் பார்த்த மச்சான் பருத்தி எடுக்கையிலே ஒன்று பல நாளம் பார்த்த மச்சான் ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாளாகாதோ ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாளாகாதோ ஓடித்தா வந்து உன்னை மட்டும் பார்த்திருந்தா தெப்ப குளத்துக்குள்ள என்ன நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச புள்ளே இப்ப காத்தாடுகிறே தெப்ப குளத்துக்குள்ள என்ன நீந்தி குளிக்கையிலே இப்ப காத்து சிரிச்ச புள்ளே இப்ப காத்தாடுகிறே சின்னஞ்சிறியே வண்ண பறவை எண்ணிக்கை சொல்லுதம்மா சின்னஞ்சிறியே வண்ண பறவை எண்ணிக்கை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவு கண்ணோடு கலையே கலையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே என்னை சொல்லி குற்றம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி சோதனை மேல் சோதனை போதும் ஐயா சாமி போதும். சோதனை மேல் சோதனை போதும் ஐயா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்பார் தாங்காத பூமி சோதனை மேல் சோதனை போதும் ஐயா சாமி வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலிபன் முகப்பே வந்தாம் வாலிபத்தின்
பண்ணியா? நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு என்ன கணக்கு போட்டிருக்கு? நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியல. நம்மை சுமக்கிற பூமி கூட ஒரு கணக்கு போட்டு சுமக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, விளக்கண்ணையை தேய்ச்சிக்கிட்டு வீதியில பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். எல்லாமே ஒட்டும் நம்மளாம் நினைச்சுக்கிற நம்மளோட தவறு தான். இறைவனால் கொடுக்கப்பட்டதை எவராலும் தடுக்க இயலாது, இறைவனால் தடுக்கப்பட்டதை எவராலும் கொடுக்க இயலாது. பாருங்க, ஊரை சுத்தியே இடம் வாங்கி போட்டிருக்கேன், சொத்து வாங்கி போட்டிருக்கேன், மண் வாங்கி போட்டிருக்கேன் நம்ம சொல்லுவோம். ஆனா மண் என்ன நினைக்குமா? ஏன்டா உள்ளூர்லேயே உனக்கு இடம் போட்டு வச்சிருக்கேன், என்ன இடம்னு தெரிஞ்சுக்கணும். உள்ளூர்லேயே உனக்கு இடம் போட்டு வச்சிருக்கேன், உங்க தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டேன், உங்க பாட்டியும் நான் தான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், எப்படா கொஞ்சம் தலை சாய்ப்ப உன்னையும் வாங்கி போடலாம்னு இருக்கேன். நீ வெளியூர்ல இடம் போட்டு வச்சிருக்கேன், மண் வாங்கி வச்சிருக்கேன், சொத்து வாங்கி வச்சிருக்கேன், நீ சொல்றியே உள்ளூர்லேயே உனக்கு இடம் இருக்கு அப்படின்னு மண்ணு நினைக்குமா? என்ன இடம்னு இப்போ புரிஞ்சிருச்சா? மண்ணுக்குள்ள இருக்கிறது மண்புழு, மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழுவை தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் திங்கணும்னு ஆசை, தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை நம்ம திங்கணும்னு ஆசை. நானும் வெள்ளச்சாமி தப்பா மாதிரி தூண்டி ஓடுவிய இல்ல, என்ன பண்ணுவிய? மண்புழு எடுத்து தூண்டில மாட்டி போட்டு பிடிப்போம், மீனை பிடிச்சி தின்னுறிய. அப்ப மண்புழு நினைச்சான் குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆமா ஆமா, நான் என்னடா பண்ணனேன், என்னைய பிடிச்சி மீனுகிட்ட போட்டு தின்னுட்டியலே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லுமா. அப்பதான் மண்புழு சொன்னதான், என்னைய திங்கணும்னு மீனுக்கு ஆசை, மீனை திங்கணும்னு உனக்கு ஆசை, விடுவேன்னு நினைக்கிறிய? எங்க சுத்தி இந்த மண்ணுக்கு தாண்டா மீண்டு வரணும், அன்னைக்கு நான் குடும்பத்தோட திங்க தயாரா இருப்பேன்னு மண்புழு சொன்னிச்சான். மீனை தின்னுங்கிறீங்களா திங்க விளாங்கிறீங்களா? நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் பருவத்து அது இன்று நம்மை சுமக்குது, நாளை வாங்கும் பருவத்து அது இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொருக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயார் தந்தையார் வருகின்றார் வணக்காவலர். அவரை சந்திக்க வேண்டும், அவர் மூலமாக கழகத்தை துவக்க வேண்டும், அதன் மூலமாக இந்த இடத்திலே நன்மை பிறப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிவந்த மங்கேகள், சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகிற்கு எங்கெல்லாம் அந்தரம் நீ குந்து தேவ துதி முழங்கி வர, அந்தர மிகுந்த தேவர் தொந்துவி முழங்கி வரும். அந்தரம் நீ குந்து தேவ துதி முழங்கி வரும். இந்திரன் வணங்கும் எங்கள், இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்த ததும்பும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிவந்த மங்கேகள். எந்த உலகிற்கு ஏன் வந்தாய், ஏன் வந்தாய்? ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சு, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல்லா கண் விழிச்சு, ராப்பகல்லா கண் விழிச்சு, ராணி ஒண்ணு கைப்பிடிச்சு, ராப்பகல்லா கண் விழிச்சு, ராணி ஒண்ணு கைப்பிடிச்சு. வேதாரண்யம் கோவிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன், வேதாரண்ய கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன். விளக்கழக தன் மறந்தேன் என்னிலவே உனக்கந்தே, விளக்கழக தன் மறந்தேன் என்னிலவே உனக்கு. ஏ ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் முழிச்சு, சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம், சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம். திருவாரூர் தேரோட்டம் தேவி ஒன்மீர் கண்ணோட்டம், திருவாரூர் தேரோட்டம் தேவி ஒன்மீர் கண்ணோட்டம். ஏ ராசாத்தி
ராப்பகலா கண் விழிச்சு ராணி ஒண்ணு கை பிடிச்சு ராப்பகலா கண் விழிச்சு ராணி ஒண்ணு கை பிடிச்சு இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது என்னண்ணே மூஞ்சியெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு. ஃபர்ஸ்ட் மையா வீட்டு வந்தேன். இது என்னண்ணே கோலம்? இந்த சாமியார் கூட்டம்னு வேமா ஓடியாந்து எங்கள் அப்பத்தா கொலக்கட்டை புளிக்கிறதுக்கு மாவு தெளிச்சு இருந்துச்சு, அதில் குப்பரை விழுந்துட்டேன், மூடிட்டு இரு. அந்த அக்கா விழுந்து விழுந்து சிரிக்குது, என்னன்னு தெரியலண்ணே. இன்னும் வீட்டுக்கு போலையா? இந்த 4 பேரை ஒரே பொசிஷனில் படுத்துக்கிறாங்க. எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். நாடகம் காலைல 5:30 முடிச்சிருப்பேன். வந்த ஜாமியார் ஏதா வந்த ஜாமியார் யாருன்னு தெரியுதா? அது நாரதர்னு யாருக்கு தான் தெரியாது, முட்டு முண்டை. வந்த ஜாமியார் யார்? இருறா, உங்கள் 2 பேரும் சொல்லுங்க. நான் தானா? அவர் நாரதர் கிடையாது, அவர் தான் சட்டிக்களை போட்டு உழுகுறவர். அப்படி போங்க, எந்திரிச்சு போ, சாணியோட போ. சாணியா? சாணி தெளிக்க போ சொல்லுண்ணே. சந்திக்காத சாமியாரே கிடையாது. அப்படி எத்தனை சந்திச்சேன். என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு? அந்த ஆளு பேரை சொன்ன உடனே நாயே ஊற விட்டு போதாடா, என்னடா செய்வேன்? கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா? அவ்வளோதான் பாட்டு. வர சொல்லு அந்த ஜாமியாரை. ஆமா, இங்க புடுங்க மாட்டேன், அங்கே வாடுவேன். தென்னை மர ஜாதிக்கோரு தேங்காய் காய்ப்பதில்லை.